கட்டளைகளை உயிர் இல்லை. ஆனால் பவுல் ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாரு, 10 இல்லைப்பா 1பான்ட்டார். ரோமர் 13 பவுல் சொல்றாரு, அன்பானது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இந்த 1 இருந்தால் போதும், பிசாசு உங்களை தொட முடியாது. இந்த 1 இருந்தாவே உங்களுக்கு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 1 தான் லவ் ஆஃப் டாடியுடைய அனாயிட்டிங் உங்கள் ஆவியில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவங்களுக்கு 10 இருந்துச்சு. ஆனால் அன்பு வர்றதுக்கு பிரசங்கம் பண்ணலாம், அன்பை குறித்து அவங்க ப்ரீச் பண்ணலாம், அன்பை குறித்து தேரி லெவலில் பேசலாம். அன்பு வாழ்வில் வெளிப்பட சந்தர்ப்பமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் தாடிய அன்பானவராக புரிஞ்சு கொள்ளலை. இன்னும் கோபிக்கிறவர், தண்டிக்கிறவர், அப்படி தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவருடைய பிக்சரை தங்களுக்குள் முழுமையாய் அறியாமல் they are not able to walk God's love. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? வராது, வர முடியாது. ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு என் இருதயத்தில் உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆகவே அன்பில்லாதவன் தேவனை, அவன் தான் அன்பு இல்லையே, தேவனை இன்னும் அறியலையே. ஆனால் நீங்களும் நானும் ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் உம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவை அறிகிற நித்திய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த நித்திய ஜீவன் பரிபூர்ணப்பட வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனின் தன்மைகளை ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வருவார். இது உங்கள் வேலை அல்ல, இது ஆவியானவருடைய வேலை. என் பகுதி, நான் அவரை போல வாழணும், அவர் என்னிலே வெளிப்படணும், அவர் என் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இருந்தாலே நீங்கள் அவரை போல ஆவியானவரால் நாம் ஆவியானவரால் இந்த வசனத்துக்குள்ளே மறுரூபமாக்கப்படுவோம். அது ஆவியானவருடைய ஊழியம். ஆகவே ஆவியானவரோடு உறுதியான தொடர்பில் இருங்கள்.